வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது டீ டைம் ஸ்நாக்ஸ் பச்சை பயிறு வச்சு பண்ண போறோம். பச்சை பயிரில் ஒரு குணுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட இஞ்சி, பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த பவுலில் மாற்றிடுவோம். இது கூடவே கொஞ்சம் கோஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். அது இல்லைனாலும் கோஸ் மட்டும் கொஞ்சம் கூட கட் பண்ணி போட்டு பண்ணிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம், கோஸ் எல்லாம் சேர்த்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது பாருங்க, சத்தம் வருது. நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக பருப்பு வடை தட்டுவோம்ல, அது மாதிரி கூட நீங்கள் தட்டி போடலாம். இந்த பச்சை பயிர் மாவோட சேர்த்து நீங்கள் பிரெட் கிரம்பிள்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துடுதா. நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல ஒரு சாஸோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளுடைய பச்சை பயிறு குணுக்கு ரெடி. இது குணுக்கு இல்லை போண்டா, பக்கோடா, எப்படி வேணாலும் நீங்கள் இதை பக்கோடா மாதிரி கூட போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஆமாம், வடை ஷேப்பில் போட்டால் வடை, நம்மளோட இஷ்டம் தான் ஷேப் எல்லாம். ஸோ ரொம்ப டக்குன்னு ரெடி ஆகிடும் டீ டைம் ஸ்நாக்ஸும். கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை பயிரில் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.